ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபணஹேதவே ஸ்ரீகுரவே நமன். ஒரு பெண் சுமங்கலியாக ஆயுள் முழுவதும் சுமங்கலியாக வாழ்ந்து சுமங்கலியாகவே அவளுடைய காலம் முடியக்கூடிய அமைப்பு எப்படி நம்ம கணிப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முண்டான பாடலை இப்போ கேளுங்க. அடுத்தபடியாக நான் அதற்கான விளக்கத்தை தருகிறேன். காணியாம் சனியனுமே பலத்திருக்க வேதான் கணக்கன் மதி பிருகிணக் காரகத்திருக்க ஆணியந்த ராசியொற்றை ஆகவுமே சன்மம் அடுக்கமற்றோர் ஒற்றைகளில் அன்புடனே இருக்க நீ நிலத்தில் பிறந்தால் தன் புருடனுக்கோர் அரசாய் நிருபதியாய் சுவாமியாய் நேசமுடன் இருப்பின் பேணியதோர் ஏழில் தீக்கோளும் மும்மூன்றில் பெருமையுள்ளோர் உற சந்நியாசி பெண்ணாவால். நீங்கள் கேட்டல் பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணினுடைய அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம், ஒரு பெண்ணினுடைய சனனகால ஜாதகத்தை ஆய்வு செய்யும் பொழுது அந்த அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகம்தான் ஒரு கணவனுடைய ஆயுளை குறிக்கும். அந்த 8ஆம் பாவகத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது கணவனுடைய ஆயுளானது நீண்ட ஆயுளாக இருந்தால் இந்த பெண்ணினுடைய தாலி பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த தாலி பாக்கியம் கணவனுடைய ஆயுளை நீட்டித்து தரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு ஆயுள் விரைவிலே முடியக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட அவருடைய ஜாதக ரீதியாக அவருக்கு திருமணம் முடிந்து உடனே அவருக்கு ஆயுள் முடியணும் அப்படிங்கிற மாதிரியான இயற்கையாகவே அந்த ஆணுக்குடைய ஜனனகால சாதகத்தின் அமைப்பு இருந்தாலும் கூட இந்த பெண்ணினுடைய அந்த தாலி பாக்கியம், அதாவது இந்த பெண்ணினுடைய கணவனுடைய ஆயுளானது நீண்ட ஆயுளாக தீர்க்க ஆயுளாக இருக்குமாயின் இந்த பெண்ணினுடைய தாலி பாக்கியம் அந்த கணவனுடைய ஆயுளை நீட்டித்து தரும். அதன் காரணத்தினால் இந்த பெண் இருக்கின்ற காலம் வரையிலும் சுமங்கலியாக வாழக்கூடிய ஒரு யோக அமைப்பை தருகிறது. திருமண பொருத்தத்தின் போது இந்த அமைப்புள்ள ஒரு ஜாதகத்தை இணைப்பது மிகவும் அவசியம். இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.